ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ், இது டிகே எக்ஸ்ப்ளோர். ஸோ நம்ம அந்த பாம்புகளோடைய இரவு பயணத்தை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அந்த ஃபாரஸ்ட்டுக்கும் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சேனல் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே சாப்பிட்டுட்டு, ஏன்னா நான் வரும்போது சாப்பிடவே இல்லை, கொஞ்சம் இங்கே சாப்பிட்டுட்டு இங்கேருந்து ஒரு பிளானை போட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கும் இந்த எக்ஸ்ப்ளோரிங். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஃபாரஸ்ட்டோட என்ட்ரிலே பார்த்தீங்கன்னா ஒரு ரேபிட் இப்போ தான் கிராஸ் ஆச்சு. கொஞ்சம் உள்ளே போய் ஏதாச்சும் ஸ்னேக் இருக்கான்னு பார்க்கலாம். எங்களுக்கு சென்டராக ஒரு சில சத்தம்லாம் கேட்டுச்சு இங்கே கொஞ்சம் என்ட்ரி ஆகும்போது. ஸோ அங்கே தான் போய் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். என் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எலி ஒன்று கிராஸ் ஆச்சு. ஸோ அங்கே கண்டிப்பாக அப்போது பாம்பு ஏதாச்சும் அதை ஹண்டிங் பண்ண வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான விஷப்பாம்புங்கள்லாம் இங்கே நிறையவே இருக்குமா. இங்கே இந்த கிராமத்து மக்கள்லாம் சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் இங்கே நம்ம ஃபஸ்ட்டு அந்த பாம்பை தேடி போகிறதுக்கு முன்னாடி நம்மளும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் போயின்னு இருக்கேன். ஸோ பார்க்கலாம், ஏதாச்சும் நம்ம ரொம்ப விஷப்பாம்புகளை தான் இங்கே பார்க்க போகிறோம். காட்டுக்கு நடுவில் இந்த மாதிரிலாம் ஊற்றுலாம் நிறைய போவோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போயின்னு இருக்கு இங்கே தண்ணி எல்லாம். அங்கே ஏதோ ஒன்று இருக்குது. ஸ்னேக்கா இல்லை ஒரு பறவையானான்னு தெரில. ஸ்னேக்கா இல்லை பேர்ட்ஸான்னு தெரில. நானும் பாம்பு நினச்சி தான் கிட்ட வந்தேன். இப்போது நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நாங்கள் இப்போது அந்த காட்டுக்குள்ளே ரொம்ப எனக்கு மேலே அவனுங்க ரொம்ப தீவிரமாக தேடுறானுங்க. நாங்கள் ஆக்சுவலாக அங்கே பார்த்தது அது ஒரு பறவைங்க. நானும் ஸ்னேக்குன்னு தான் கிட்ட போனேன். கடைசியில் அது ஒரு பறவை. ஸோ இங்கே ஏதோ ஒன்று இருக்குது கைஸ். இதுவும் அந்த பறவை தான். இந்த பறவை தொல்லையே தாங்க முடியல. ஏகப்பட்டது இருக்குது. எங்கே போனாலும் ஸ்னேக் போலே அப்படியே தலையை தூக்கின்னு வந்தது. இது வரைக்கும் நம்ம ஒரு 1 கிலோமீட்டருக்கும் மேலே இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த மாதிரி நைட்டில் நம்ம ஃபாரஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு விளாக் பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக பொறுமை ரொம்ப அவசியமாக இருக்கும். இங்கே நிறைய தவளைலாம் கத்துற சவுண்டுலாம் கேட்குது. காட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு குளம் ஒன்று இருக்குது. இந்த குளம் தான் அந்த கிராமத்து மக்கள்லாம் சொன்னாங்க, காட்டுக்குள்ளே ஒரு குளம் இருக்கும் அப்படின்னு. ஏதோ மீன் இருக்குங்க. நிறைய மீன்லாம் இருக்குங்க. இந்த குறவை மீன். அசைவே இல்லை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. நிறைய மீன்லாம் இருக்குது இதில். இங்கேருந்து அங்கே கொஞ்சம் வெட்ட வெளி இருக்கான். அங்கே போயிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் அங்கேருந்து வெளியே அப்படியே போக வேண்டியது தான்.
இந்த காட்டுக்குள்ளே நிறைய மயிலெலாம் இருக்குது. ஸோ அந்த மயில் வந்து இந்த பாம்புகள்லாம் அதிகமாக அது சாவடித்து தின்றுமா. அதனால் இந்த பாம்புகளோட எண்ணிக்கையே குறைஞ்சிட்டு வருதுன்னு ஃபஸ்ட்டே சொன்னாங்க. ஸோ இருந்தாலும் நாங்கள் வந்து பார்த்தோம். நிறைய சின்ன சின்ன இந்த குருவிங்களும் அப்படியே இடியில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது என்ன. சரியாக வீடியோவே எடுக்க முடில. ஏன்னா எங்கே பார்த்தாலும் அந்த குருவிங்களே இருந்ததா. ஸோ பாம்புன்னு நினச்சி பார்க்குறேன், ஆனால் அது குருவியாகவே இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக நாங்கள் ஒரு 3 கிலோமீட்டர் அந்த ஃபாரஸ்ட் உள்ளேயே போயிட்டு சுற்றிட்டு அலைஞ்சிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுடைய பேட் லக்கானு தெரில, எந்த ஒரு பாம்பும் எங்கள் கண்ணில் படலை. இந்த விஷப்பாம்புங்க அதெல்லாம் மோஸ்ட்லி வந்து அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அதை பார்த்துட முடியாது. மற்ற பாம்புலாம் அது வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஆனால் இந்த விஷப்பாம்புங்க மட்டும் கொஞ்சம் டீப்பாக அதை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய ஃபுல்லாக ரொம்ப சுற்றிட்டோம். கொஞ்சம் ஃபாரஸ்ட்டுக்கும் டீப் உள்ள போக முடியாது. ஏன்னா ரொம்ப நைட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி ஆகுது. இப்போ வந்து அந்த ஃபாரஸ்ட்டு உள்ளே ரொம்ப அனிமல்லாம் இருக்கும். அங்கே வந்து எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போதைக்கு எந்த ஒரு பாம்புமே நாங்கள் கேப்சர் பண்ண முடியல. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என் ஃப்ரெண்டுங்க நான் எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். அதனால் இந்த விலாகை வந்து இப்போ முடிக்க போகிறோம். நாளைக்கு பெரிய பெரிய கேட்ஃபிஷ்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ அங்கே போயிட்டு அந்த விலாகை கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவை அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். ஸோ லவ் யூ கைஸ். பாய்.